ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துகிட்ருக்கோம். நண்பர்கள் புதுசாக நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. இப்போ நான் போடக்கூடிய புது நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு தலைவர் கூட சொல்ல முடியாது. அவர் ஒரு பொக்கிஷம், ஒரு தலைப்பு, ஒரு சமூகம். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி பார்க்குறோம். அந்த தலைவர் யாருன்னா, ஈரோட்டு சிங்கம் என்று பெயர் பெற்ற திரு ஈவே ராமசாமி, ஈவேரா என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய பெரியாரை பற்றி பேசுகிறோம். இந்த பெரியார்னு சொன்னாலே சில பேருக்கு இன்னும் அல்லு கருது. அது என்னென்னா, அவர் எடுத்த நடவடிக்கைகள், அவர் அடித்த அடிகள், அதுக்கு அவங்களுடைய சித்தாந்த வேதாந்தத்தை உடைச்சது அவருக்கு இன்னும் சில ஆட்களுக்கு பிடிக்கல. ஏன்னா 1978 அவர் காலமாகிட்டார். இன்னும் அவரோட பேர் தமிழ்நாட்டில் யாருக்கு தொட்டாலும் அந்த பேர் தெரியும். இன்றைக்கி ஒரு தொழிலாளியாக இருக்கார். இன்றைக்கி சில ஆட்களுக்கு அவரோட பேரை சொன்னால் கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியார் என்ற ஒருவர், அதாவது தந்தை பெரியார் என்று இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி, ஈவேரா என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி இல்லை என்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறி இருக்கும். அது என்னங்கிறத விட கடைகோடி மக்களுக்கும் தன்னுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கணும். அப்புறம் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்புடைய கடமைகள், அடிப்படை கடமைகள் சென்று சேரணும் தான் அவர் விருப்பப்பட்டார். அதுக்காடி சில முன்னெடுப்பு எடுக்கும் போது அவருக்கு சில இடர்பாடுகள் இருந்துச்சு. முதல்ல சாஸ்திரம் சம்பிரதாயம் இது மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அதையும் உடச்சி வெளில வந்தார். அதுக்கடுத்து எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் பெண்ணடிமை, கொத்தடிமை இந்த விஷயம் இருந்துச்சு. அதை ரெண்டையும் உடைச்சார். அதற்கப்புறமாக ஆலய நிறைவு போராட்டம் வைக்கத்தில் நடக்குது. அப்படின்னா கோயிலுக்கு ஒரு சில போட்ட ஆட்கள் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அவர் அந்த விஷயத்தை உள்ளே உடைச்சி உள்ளே போனார். அனைத்து தரப்பட்ட ஆட்களுக்கும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கையெழுக்கிறாரு. அதை தொடர்ச்சி தான் இன்றைக்கி அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் அந்த விஷயத்தை கையெழுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. ரெண்டாவது, இவருடைய போக்குகளில் சில தவறுகளை சுற்றி காமிக்கக்கூடிய இடத்துல சில ஆட்கள் இருக்காங்க. இப்போ டீப்பராக போகக்கூடாது. சில விஷயங்களுக்கு இல்லை. ஆனால் இந்திய ஒன்றியம் இந்த ஒன்றியத்தில் கள்ளுக்கடை மறியல் நடக்கும்போது தன்னுடைய சொந்த தோப்பில் 500 மரங்களை வெட்டி நிறுத்துறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொண்டு வந்துச்சு. மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தை கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது, இவருக்கு இன்னொரு பேர்னா பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு. பகுத்தறிவில் உனக்கு என்ன ஒரு விஷயம் காது போல கேட்டினா அது உன்னுடைய சுய அறிவுகளை இந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சி போடு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, சுயமரியாதை. தனக்கு ஒரு இருக்கு நடக்குதுன்னா அந்த இருக்கு தமக்கு என்ன நடவடிக்கைனால என்ன விஷயம் இருக்கும், அதனால அந்த இழப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அதோட மறந்துடணும். அதாவது உங்களுக்கு ஒரு விதத்தில் மரியாதை இல்லைன்னா நீங்கள் போய் நிற்கிறது வேஸ்ட்டு, ஜடம் மாதிரி தான் இருப்பீங்க
ஸோ அந்த இதில் வந்து பெரியாருடைய கொள்கை சித்தாந்தம் வந்து மக்கள்கிட்ட கவர்ந்து ஈடுபடுதான். ரெண்டாவது பெண்ணடிமைத்தனம். அதாவது ஒரு தரப்பட்ட ஆட்கள் வந்து என்னென்னா, பெண்ணடிமையை தடை செய்வதும் தனக்கு கீழே தான், பெண் என்பது தனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை உடச்சி கொண்டு வந்தக்கூடிய காலத்தில் இவருக்கு வந்து சமூக சீர்திருத்தவாதி இருப்பதுனால இவருக்கு சில மேம்போக்கான அரசியல் மேற்ஜாதிகளுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கிறார். அதனால் இவரை வந்து கைது பண்ண சொல்லிக்கிறார். அந்த அரசாங்கம் கைது பண்ணி போட்டுருச்சு. இருந்தாலும் இவர் வந்து சிறையிலிருந்து போராடுறாங்க. அதுக்கு கட்டத்தில் இவர் வந்து எந்த ஒரு முகாந்திர இந்த வழக்குக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உயர்நீதிமன்றம் வந்து இவருக்கு இடைக்கால பிணை அப்போ நிரந்தர பிணையை தள்ளுபடி பண்ணுது இந்த வழக்கு. அதற்கு முன்னாடி இவருடைய நடவடிக்கையெல்லாம் மாறுது. இதெல்லாம் கேட்டோம்னா சில மேலாதிக்க சக்திகளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கிறார். முதல்ல இவர் கையை எடுத்ததுன்னா பெண்ணடிமைத்தனம் எங்கே வருதுன்னா, சாஸ்திர சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், அந்த குடும்ப பழக்க வழக்கங்களை தூக்கி போட்டு வாங்கன்னு சொன்னார். அதுக்கடுத்தது ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவருடைய மனைவி வந்து தன்னாலே இது உடன்கட்டை ஏறணும். இது வந்து இந்து மத கொள்கையில் இருக்குதுன்னு சொல்லி சில ஆட்கள் பிடிச்சாங்க. அதான் 1729 சதி உதவி நடந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கணும் வந்து தெரிஞ்சு இதை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் பெண்களுக்கு மறுமணத்தை பண்ணியிருக்குன்னு சொல்ல முன்னெடுப்பு போனாங்க. அதற்கு தொடர்ச்சிகள் வந்து நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிகள் எப்படின்னா, தேசிய அரசியல் நம்பி சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது, நம்மளுடைய வாக்கு வங்கியை உயராதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவருடைய சித்தாந்தத்தை கையெடுக்கிறாங்க. அது எந்த அரசு கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே இவருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இவர் அரசிக்க முடியாத ஒரு தலைவராக இவர் எடுத்திருக்காரு. இதெல்லாம் யோசித்து பார்த்துங்க. அப்புறம் வருஷம் பண்டிகை கலாச்சாரங்கள்னு சொல்லி எவ்வளவோ பணக்காரங்க எல்லாத்தையும் இல்லைன்னா ரெண்டு வாட்டி யோசித்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் முன்னெடுப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் சில மேலாதிக்க சக்திகளுக்கு பிடிக்கல. ஸோ இதெல்லாத்தையும் உடைச்சி வெளில வந்தவர் தான் அவருக்கு ஒரு பேர் என்னென்னா பகுத்தறிவு பகவன், வெந்தோடி வேந்தர், கருஞ்சட்டை நாயகன் இவருடைய பட்டப்பேர்கள். கடைசியாக இவருடைய காலம் பற்றி 1728 தனது 90 வயதிலேயும் மூத்த சக்தியோட பயணம் மேற்கொண்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 23,000 மேல் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இவர் வந்து கடைசி காலத்தில் என்ன விஷயம்னா, திராவிட கழகம் ஃபஸ்ட்டு ஒரு நிதி கட்சிகள் இருக்கார். நிதி கட்சி சில கட்சிகள் அப்புறம் காங்கிரஸ் கட்சியை பிறந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனி அமைப்பாக சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சாங்க. அதை வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து திராவிட கழகம் பேர் வருது. அப்போ இருக்கும்போது இவருக்கு வந்து சில பெண்ணடிமைத்தன்மை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணாங்க, தன்னுடைய குறைச்ச வயசில் இருக்கக்கூடிய 2ஆம் மகன் நாகமணி அம்மையார் வந்து பேரனா அதுலேருந்து சில ஆட்கள் பிறந்திருந்தால் அதில் மிக முக்கியமான பார்த்திங்கன்னா